Hi students, this is Govindaraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10ஆம் வகுப்பு தமிழ் பொதுத்தேர்வு 2025க்கான ரொம்ப முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்குறதுனால நான் இந்த வீக்கில் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான எல்லா கேட்டகரிக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களே போதும். வரக்கூடிய பப்ளிக்கில் நீங்கள் நல்ல மாதிரி சென்டமே எடுக்கலாம். அதுக்கு தகுந்த எல்லா கொஸ்டினுமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ண போகிறோம். பர்டிகுலராக ஒவ்வொரு கேட்டகரியாக ஃபஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இந்த ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி சார்பாக நம்மளே கிரியேட் பண்ணது. இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கு நம்ம ட்ரைவில் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்க கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரியில் குருவினால் வரக்கூடிய இரண்டு மதிப்பு நக்கல் தான் பார்க்க போகிறோம். புக் பேக்கில் இருக்க எல்லா கொஸ்டினும் இந்த ஒரு வீடியோவில் புக் பேக், புக் இன்சைட், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் இலக்கண கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வேங்கை என்பது தொடர்மொழியாக பொதுமொழியாக வேறுபடுத்தி காட்டு. அதே மாதிரி ஐம்பெரும் காப்பியங்களை கம்பேர் பண்ணக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சின்ன, வளையாபதி, குண்டலகேசி அதுக்கான பெயர்கள் எழுதக்கூடிய கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா அளபடை. நெக்ஸ்ட் தற்கால உரைநடை சிலைடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. வசன கவிதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா தொகை நிலைத்தொடர். 7th ஒன் பார்த்தீங்கன்னா பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் மாறுதல் சொற்கள். நெக்ஸ்ட் மா அல் பொருள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே விருந்தினை மகிழ்த்து கூறும் முகமன் சொற்கள். நெக்ஸ்ட் தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குற்றி எடுத்து விருந்தளித்தால் தலைவன் என்பது இலக்கிய செய்தி. விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்று உங்களுக்கு கருத்தை கூறுகிற ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து அடுக்கு தொடர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவியல் கண்டுபிடிப்புகளின் செயல்பாடுகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரலாம் நிலைக்கு தொடர் வலுவமைதி. அடுத்து மருத்துவத்தில் மருந்துடன் அன்பு நம்பிக்கை மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவையவையான பரிபாடுகளை கொட்டுங்க. செய்கை தம்பி பாலும் கல்வி பற்றி கருத்தினை. நெக்ஸ்ட் அமர்ந்தான் பகுதி அமர் இத்து பிராக்கெட்டில் இந்து. அதே மாதிரி தா இத்து குட்டல் ஆ இன். அப்போ அமர் பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த காடலினை, ஆண் பார்த்தா ஆண்பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட் வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருவன் தன்மானத்தை எள்ளி நகையாடுவதை குறித்து குரலின் கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தா தொடரின்கான பொருள். அடுத்து நச்சுப்படாத ரொம்ப முக்கியம். பாசவர், வாசவர், பல்நில விளைஞர், உமனர், சிலப்பதிகார வணிகர், மெய்கீர்த்தி படப்படுவது நோக்கம், வறுமையின் படிப்பின் நாட்டங்கள் மாப்போசி, புறத்தனைக்கு எதிரான திணைகள், குரல் வெண்பாவின் இலக்கணம், குறிப்பு வரைக்கும் அவயம், காலக்கழுதை கட்டெருமானது கவிஞர் செய்வது, வஞ்சுப்பாவிக்குரிய ஓசை, தூங்கல் ஓசை, தொல்லல் ஓசை கழிப்பாக்குரிய ஒரே இணையை எடுத்துறது, தீவக நிலைமைகள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வகைகள் ஃபுல்லாக செப்பரேட்டாக கொடுத்து இந்த கொஸ்டின் இது ஃபஸ்ட்லேயே இருக்குது, பின்னாலையும் கொடுத்துருக்கோம். வினா வகை, விடை வகை, பொருள் கோள், அளவிடை, உயிரிழப்படை, தொகைநிலை தொடர், அடுத்து தொகாநிலை தொடர், மொழி, வலுவமைதி, வெளிப்படை விடை, குறிப்பு விடை, தன்மை அணி, தீவகணி, அகத்திணைகள், அன்பின் ஐந்திணைகள், பெரும்பொழுதின் வகை, சிறுபொழுது வகை, பாயத்தனைகள், வெண்பாசனை, ஆசிரியர் எல்லாமே கொடுத்துருக்கோம். அடுத்த 3 மதிப்பு நாட்கள் பார்த்தீங்கன்னா தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா பாவலரை சுற்றுவது, புளியங்கன்று ஆழமாக நடப்பது, இது போல் இளம் பெயர் வகை 5 பெயர்கள் எழுதக்கூடியது. அறிந்தும் அறியாதும், அதே புரிந்தும் புரியாதும், தெரிந்தும் தெரியாதும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தொழிற்பெயரை மாற்றிடுது. நெக்ஸ்ட் தமிழ் அழகரா தமிழையும் கடலையும் இரட்டர் மொழி இருப்பாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபஸ்ட்டில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சோலைக்காற்று மின்விசிறி பேசிக்கொள்ள, மலைநென்று புலப்படும் காட்சி, அதே மாதிரி இரடி பொம்மல் பெருகு வெறி தொடர்ந்து பொருள், கண்ணே கண்ணுரங்கு. இதில் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா தொடர் வகைகள். முல்லை நிலத்துக்கும் மருத நிலத்துக்கும் கிடைக்கும் பொருட்கள், புதியதாக வருவது இரவு தங்கள் வீட்டின் முன் தென்னை அமைத்த. இது இதுக்கான கான்செப்ட். கூத்தனாற்றுப்படுதல், கூத்தனாற்றுப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மாளாத காதல் நோயாளன் போல ரொம்ப முக்கியமான ஊமை. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பு மனிதனை மேம்படுத்தலாம். மன்னன் இடைக்காரன் என்ற புலவனுக்கு சிறப்பு. இது பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்லையும் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 மார்க்லையும் ஒரு கான்செப்டை கேட்பாங்க. அடுத்து அப்படியே கோத்திருப்பேன். வைத்தியநாதி முருகன் குழந்தை அணிந்திருக்கும் அணிகளும் செங்கில் அணியினம், வள்ளுவர் சிறந்த அமைச்சக்கூடிய இலக்கணம், வேலூர் என்ற குரப்பல் பயின்ற அணி பார்த்தீங்கன்னா ஓமை அணி, முதல் மலை விழுந்து என்னவதான் நிகழ்வதாக பார்த்தீங்கன்னா கூப்பாரா கவிப்பாடுகள், அவனி நாட்டு மருத நாட்டு மன போர் புரிந்த நாட்டு கைப்பற்ற நினைக்கலாம், போர் நிகழ்வை புறப்போர் என்ப மலைக்குரிய இலக்கத்தின் வழி விளக்குக. மோஸ்ட் இம்பார்ட்டன் தலையை கொடுத்த ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். சுட்டி பொருள் வழக்கில் பார்த்தீங்கன்னா தலையை கொடுத்த தலைநகரை காப்போம், சித்தாளின் மனச்சுமையை செங்கற்கள் அறியாது. ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஆசிரியர் பண்ணணும். இது ஆல்ரெடி பார்த்த நிறைய கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். அப்படியே கோத்துரு பண்ணிடுவாங்க. தற்குறிப்பேட்டணி, ஆசிரியர் பொது விளக்கணம். அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது புக் இன்சைட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின். புக் இன்சைட்டில் இருக்க கொஸ்டின் இரட்டோர மொழிதல் நிஸ்லேடின் குறிப்பு வருக, முதல் தமிழ் கணினி, பாடான் திணை, பொதுவியல் திணை, பெரும்பொழுது சிறுபொழுது, ஜெயகாந்தன் சிறுகதை மன்னன் எவ்வாறு பெயர் பெற்றார், செயற்கை நுண்ணறிவு, கம்பர், கொண்டு கூட்டு பொருட்கோள், இப்பாலஸ் பருவ
காற்று, பெப்பர், வாட்சன், மொழிபெயர்ப்பு குறித்து மன விமர்சனம் கருத்து, மார்ஷல் ஏ நேசமணி குறிப்பு வரைக, மெய்கீர்த்தி குறிப்பு வகை, ஐம்பெருங்காப்பியங்கள், தேம்பாவணி குறிப்பு வரைக, கம்பர் எழுதிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கு, ஏர் எழுவது, அதே மாதிரி சிலை எழுவது. நெக்ஸ்ட் பாரதியார் எழுதிய நூல்கள், அது விரிச்சி குறிப்பு வரைக, வாழை இலைகள் விருது பற்றி குறிப்பு, தொழிற்பெயருக்கு விஞ்ஞான பெயர்கள் எவ்வளவு வேறுபாடு, மலைப்படுகடாம் கூத்தராற்றுப்படை. அது ஆக்சுவலாக மலைப்படுகடாமே நமக்கு வந்து யாரால் எழுதுனா பெருங்கோசில் எழுதப்பட்டது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தலையை கொடுத்த தலைநகரை காப்போம். வினா விடை பொருள்கோள் அளபடை வகை திருப்பி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக்கின் சைன் எடுக்கும் போது இந்த எல்லா கொஸ்டினும் புக்கின் சைனா அந்த ஒரு கேடை தனியாக கொடுத்துருக்கு. வலுவமைதி, வெளிப்படை விடை, குறிப்பு விடை, தன்மையணி, அது தீவகணி, அகத்திணை, அன்பின் ஐந்தினங்கள், பெரும்பொழுது, சிறுபொழுது, பா, வெண்பா, அடுத்து ஆசிரிப்பா, அதை இடஞ்சுட்டு போடலாம். நெக்ஸ்ட் வினாயின் 43 வரக்கூடிய நெடுவினா, அதை 8 மதிப்பு வினாக்கள். அந்த 8 மதிப்பு வினாக்கள் எதெல்லாம் படிக்கணும்? மனோன்மணி சுந்தரனா தமிழ் வாழ்த்து பாடலையும், பெருஞ்சித்ரா தமிழ் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு, தமிழின் சொல்வளம் பற்றி புதிய சொல்ல தேவை குறித்தும், தமிழ் மன்றத்தின் உரை குறிப்பு, முல்லைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா கார்கால செய்தி, ஆற்றுப்படுதல், அடுத்து வந்து உங்கள் இல்லத்திற்கு வந்தவர்கள் நீங்கள் செய்த உருந்தம்பல், அதே மாதிரி ஒரு குழந்தை தூக்கம் கீழே விழுந்த ஒரு தேனி கோப்பை எடுக்கும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா. ஸோ இதை கம்பேர் பண்ணிடலாம். புயலின் அறிவிப்பை கேட்டு நீங்கள் செய்யணும் உங்கள் குடும்பத்தை. நெக்ஸ்ட் இறைவன் புலவர் இடைக்காடனால் கொள்ளுக்கு செவி சந்தக்கல்வி சிறக்கும் போராட்ட கலை 10th கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், ஏற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்பிலே கொண்டு கற்றை ஒன்று எழுதுக. அடுத்து பாடப்பிரிவு இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடல் நயம். நெக்ஸ்ட் பற்றி சிலப்பதிகாரங்களும் மறுவர் பக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களும் அங்காடிகளும் ஒப்பிட்டன. கருணையன் தாய்மறைக்கு வீரமானிய பூக்கள் போன்ற உண்மையில உருவகமாக நீங்கள் இந்த 13 கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஒரு 8 மார்க். தட் மீன்ஸ் அந்த கம்பேரிசன் பண்ணும்போது கொஸ்டின் நம்பர் 43 வரக்கூடிய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து விரிவானம் பொறுத்த வரைக்கும் 5 டாபிக் கட்டாயம் படிங்க. ஃபஸ்ட்டு வந்து படிக்கிறதுக்கு பார்த்து கோபாலபுரத்து மக்கள், அன்னமையா, புயலிலே ஒரு தோணி, அழகிரிசாமியின் ஒருவனுக்குலாம், கற்கை நன்றே, பிச்சை புயனும் கற்கை நன்றே, புதிய நம்பிக்கை, அறிவிலார் ஸ்டீபன் ஹாக்கிங். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடியது. இதில் பார்த்து இந்த 5 படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பாய்ச்சல் வேணால் கோத்ரூ பண்ணிக்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோணி, அன்னமையா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிலார் ஸ்டீபன் ஹாக்கிங், கற்கை நன்றே, பிச்சை புயனும் கற்கை நன்றே என்கிறது வெற்றிகளுக்கு மேரிந்து பறிக்கப்பட்ட புத்தகம் வாழ்க்கையை கல்வி சொல்லி இயற்றிய கதையை பற்றி உங்களுக்கு கருத்தில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான். பாய்ச்சல் அனுமநாட்டன் சொல்லக்கூடியது. மங்கையராய் பிறப்பதற்கு ஓவராக 7 கொடுத்துருக்குறோம். இந்த 7ல் ஃபஸ்ட்டு சொன்ன 5 கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சுங்க. அடுத்து வேணா 45 வரக்கூடிய பொதுக்கட்டுரை பார்த்தீங்கன்னா தலைப்பு விண்வெளியும் கல்பனா சாவ்லாம் குறிப்பு. அதாவது இதில் நம்ம கம்பேரிசன் பண்ண ஃபஸ்ட்டு விண்வெளி கல்பனா சாவ்லாம் படிக்கணும். அதே மாணவன் கொக்கை போல கோழி எப்போ உப்பை போல இருக்கணும். கொக்கு காத்திருந்து கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும். குப்பையை கலைஞாலும் தனது உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளும். கோழி கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் உப்பின் சுவை உணரக்கூடிய ஆசிரியர் விளக்கம் மாணவ இது பயன்படுத்தி கடிதம் எழுதுற. இது வந்து கட்டுரை எழுது. அடுத்து வந்து நிகழ்கலைகள் பற்றி ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு விழாக்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வளம், கல்வி மொழிகள், பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள், கருவியில் கற்றுப்பாரு, அதே மாதிரி பார்த்தா பிறத்துறை கருத்துக்கள், தமிழுக்கு செழுமை, இதை பயன்படுத்தி கட்டுரை எழுதுறது. நெக்ஸ்ட் நிகழ்வுகளை தொகுத்து கற்று எழுதுது. அதுக்கப்புறம் வந்து தமிழோட சிறப்பு. நெக்ஸ்ட் பார்த்து சான்றோர் வளர்த்த தமிழ் என்ற தலைப்பு கற்று எழுதக்கூடியது. அடுத்து போராட்ட கலைஞர். இது 2 இடத்துலையும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பொது கட்டுரையிலும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செயல் பகுதியில் இருக்கிற கான்செப்ட். அதே மாதிரி வந்து கலைத்திருவிழா, அரசு பொருட்காட்சி, சாலை பாதுகாப்பு நூலம். நீங்கள் ஆக்சுவலாக பொது கட்டுரை பொறுத்து ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது விண்வெளியும் கல்பனா சாவ்லாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலைத்திருவிழா, நெக்ஸ்ட்டு அரசு பொருட்காட்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன் இந்த மாணவன் கொக்கை போல கோழை போல அந்த கொஸ்டின். மாணவரும் சமுதாய தொண்டும். நூலகம் இது படிச்சிங்கன்னா போதும். கட்டாயம் இந்த நூலகம் மல்டிபர்பஸைஸ் பண்ணால் கடிதம் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இலக்கண வினாக்கள். அதுவுமே இந்த இதில் இரட்டொரு மொழிதல், பாடான் திணை, பொதுவியல் திணை, வாகைத்திணை, பாவின் ஓசைகள், பெரும்பொழுது, சிறுபொழுது, குண்டுகுட்டு பொருட்கள், தொழிற்பெயர்வு நிலையில் உள்ள வேறுபாடுகள், வினா விடை, பொருள்கோள், அளபடை, உயிரிழப்படை, குறுக்கம் எத்தனை விடம், தொகை நிலைத்திறன், தொகா நிலைத்திறன், மொழி, வலுவமைதி, வெளிப்படை விடை, குறிப்பு விடை, தன்மையணி, தீவகணி, அகத்திணை, அன்பினை, பெரும்பொழுது, சிறுபொழுது, இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துலாம் ஜஸ்ட் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இருபெயரிட்டு பண்பு தொகை, அடுக்கு தொடர் குறிப்பாக வலு, வலா நிலை, வலுவமைதி, மரபு வலுவமைதி, வினாவின் வகைகள், விடையின் வகைகள், நிறநிலை பொருட்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர், பயனிலை தொடர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பொருள் உரிபொருள் கொடுத்துருக்கிறது. அணி அமைந்தின் இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அணி பொறுத்த வரைக்கும் 5 அணி கட்டாயம் படிக்கணும். ஃபஸ்ட்டு தற்குறிப்பேற்ற அணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீவகணி, தன்மை அணி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிலநிலை மாற்றணி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கொடுத்துட்டு இந்த குரலில் இப்போ அணி என்னென்ன ஒரு எக்ஸாம்பிள் பொருளெல்லாம் வரை பொருளாக பொருளாக இதில் பார்த்தா சொல் பின்வரும் நிலை. குன்றேறி யானை பேர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஓமி அணி. அதுக்கப்புறம் சொற்பொருள் பெண்ணி வஞ்ச புகழ்ச்சனி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலோடு நின்றால் நமக்கே திரும்ப ஓமி அணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேங்கை என்பது தொடர்மொழியாக பொதுமொழியாக கம்பேர் பண்ணக்கூடியது. உடுப்பதும் எல்லாமே இதில் வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இலக்கண கொஸ்டின் ஆன்சர் செப்பரேட்டாக இந்த ஒரு கேட்டகரியில் கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக இதில் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேட்டகரி தான் கிரியேட் பண்ணிடுவோம். இந்த எல்லா கொஸ்டினும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி சார்பாக அப்லோட் பண்ணிடுவோம். இந்த கொஸ்டினை மார்க் பண்ணி படிங்க. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா தமிழ் எக்ஸாம் முன்னால் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க் கேட்டகரி
மட்டும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அதில் இருக்கிற ஃபைனலாக கோத்துருவோம். முதல்ல இந்த இருக்க கொஸ்டின் மார்க் பண்ணி படித்தேன். கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன்ஸ் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் support, and also I wish you all success to score high marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.